மொழி, தொடர்ச்சியான எழுத்தறிவு, பழம்பெரும் இலக்கியங்கள், பல்வேறு வகையான கலைகள், பிரமிக்க வைக்கும் நுண்திறன் மிக்க கைவினை தொழில்கள் என நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கொண்டிருக்கு. இந்த தமிழக நிலப்பரப்புல மனித குல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு. தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். கோர்த்தடியார் வேலை அப்படின்ற குறிப்பிடுகிற அந்த ஆற்றுப்படுகையில் பல்வேறு இடங்கள்ல கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் கிடைத்திருக்கு. முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை கூர்படுத்தி அதை ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையும் எல்லாம் மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அதில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஹேண்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல கிளீவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி, அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை தான் பாலியோலித்திக், அதாவது பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். இவங்க இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து, தாவரம், பழங்கள், கொட்டைகள், இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இயற்கையா இருக்கிற குகைகள், பாறை மறைவிடங்கள், அங்கதான் வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது, இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது. ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க. அதுக்கு பேர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேண்ட்ல 25-50 பேர் ஒரு குழுவா இருப்பாங்க. அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னா இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் நுண்கருவிகளை உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு இது என்னன்னா, கருவிகளுடைய அளவு சிறியதாவது அந்த ஒரு மாற்றம் நடக்குது. இவர்கள் சிறிய சிறிய கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த விலங்குகளை கீறி எடுக்கிறது, அது தோலை எடுத்து ஆடை வைக்கிறது, அதுக்கப்புறம் மீன்களை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதையே ஒரு அறிவாள் மாதிரி செய்து தாவரங்கள் அறிகிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க. டெம்பரரியா அங்கங்க வாழ்ற அந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்கிறோம். நுண்கற்காலமுடைய தடயங்கள் பல்வேறு இடங்கள் தமிழில் கிடைச்சாலும் அதிகமா தேரி சைட் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பரவலா அந்த இடங்கள்ல இந்த நுண்கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த நிலைப்பாடு மெல்ல மெல்ல மாறுது. இந்த காலகட்டத்தில் தான் மனிதன் இந்த பழைய கற்கால கருவியிலிருந்து புதிய கற்காலத்திற்கு மாறுகிறான். கற்களை வலுவழுப்பாக ஆக்கி அதை உபயோகப்படுத்துகிற ஒரு காலகட்டம், அதை நம்ம நியோலித்திக் அப்படின்னு சொல்றோம். புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதன் அந்த வேட்டையாடுகிற தொழிலிருந்து வேளாண்மைக்கு மாறுகிற காலம். அதை நியோலித்திக் ரெவல்யூஷன், புதிய கற்கால புரட்சி காலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் புதிய கற்கால மக்கள் பானைகளை செய்திருக்கிறார்கள். வேளாண்மையை செய்து தானியங்களை எடுக்கும்போது அதை சேமித்து வைக்க இவங்களுக்கு பானைகள் தேவைப்படுது. அப்போ வேளாண்மையை சேமித்து வைக்கிறதுனால ஒரு வருடம் விளையிலனா கூட நீங்க அதை அங்கே நீங்க இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது, அப்பொழுது உபரி உற்பத்தி இருக்கும் பொழுது பல்வேறு கலை வருகிறது. அப்படி வந்தது தான் நம்ம பாறை ஓவியங்கள்.